சொல்லிட்டு வாரம் வாரம் மூவி ரோஸ் போடுற மாதிரி இந்த மீம் ரோஸ் போற சதிப்பு இல்லையா, இந்த வாரம் கரெக்டாக வெற்றிகரமாக போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா மீம் ரோஸ்ட்ல திடீர்னு ஸ்கூல் பசங்கலாம் வந்து கல்யாணம் பண்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல 1000 போட்டா கடை இருந்தாலும் அந்த ஒரே ஒரு போட்டா கடையை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கதை ஏது கதை பத்தி இந்த மீம் ரோஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே சொல்லுஸ், புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, யாரும் லைக் பண்ணிங்க. போற பசங்கள போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. ஏண்டா என்னடா இது ஸ்கூல் போற வயசுல கப்புல்ஸ் ஏதா நான்லாம் படிக்கும் பொழுது பென்டென் அர்த்தம் செப்ப படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன அங்கேயே நின்னுட்டா? தெரியாம தான் கேட்குறேன். உங்க வீட்டில் கேட்க மாட்டீங்களா இல்லைன்னா இவ்வளோ போறியே அப்படின்ட்டு? உங்க வீட்டில் தேட மாட்டீங்களா எங்க போட்டீங்க எங்க வைங்கன்ட்டு? படிடா ஒழுங்கா படிடா. சித்தாலும் கொத்தனார் தூத்துக்குடி கொத்தனார் வீட்ட நல்லா கட்டுனாரு. எதிர்காலம் நாசமா வாழ்த்துக்கலாம். I wish the school students to be suspended if they make videos wearing the school uniform. You are suspended. You too suspended. அதுக்கு ஏன்டா என்ன இது ரியாக்ஷனே மோசமா இருக்கு. அந்த பையன் முடி ஏன் நாய் கலர்ல இருக்கு? இது எங்க ஸ்டைலா? உலகத்துக்கு தேவையில்லாத கமெண்ட்ல பயங்கர கலவரமா இருக்குது. ஓகே, கோகோன் பிரிட்ஜ் சென்னை இதெல்லாம் பேயிடுமா? என்னடா அது சேலத்துலையா? இது கர்ஸ் வில்லேஜா? இது என்ன இது? ஹாண்டட் பங்களா ஆஃப் த கண்டமெண்டா? பல்லாவரமா? எங்க ஏரியா பல்லாவரம்? அங்கேயா? ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட், ஹாண்டட் ஹவுஸ் மதுரை. என்னடா உளுந்து போக வருது? ஐயோ, கறிக்காட்டு குப்பமா? ஐயோ, இதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. நல்ல வேலை நைட்ல பார்க்கல, பார்த்தா என்ன ஆயிருக்கும்? நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. ஏற்று பார்க்க பயமா இருக்கியா? இந்த ரீல்ஸ் யாருக்கு அமுச்சு விட்டுருது? வா வேற யாரு? நான் தான் இந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டேன்ல, வா இன்னும் போடல, வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. நம்ம அஜித்துக்கு சுத்தமாவே பார்வை பிறந்ததுல இருந்தே தெரியாது. இவன் மேல அருவாளை தூக்கி எரிஞ்சு வெட்டிட்டாங்க. எதனால அப்படின்னா ஏதோ ஒரு தோட்டத்துல போய் மேய்ஞ்சதுக்காக. இவனோட முதுகு ஃபுல்லாவே காயமாகி புழு வச்சிருச்சு. உடனே ரெஸ்கியூ பண்ணி நம்மளோட காப்பகத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இவனுக்கு பார்வை சுத்தமா தெரியாட்டா கூட ஒரு கெஸ்ல தான் சாப்பிடுறான். இவனோட என்க்ளோஷருக்குள்ள அப்படி நடக்கிறான், தூங்குறான். என்ன எழவி அது? என்னடா அது? இதடா அடையாளமா இருக்காது. ஏகே வச்சு இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த வேகட் பத்தி பேச ஒரு வயசு தானே இது. கறி சாப்பிடுறது என்னோட உரிமை. நான் அப்படிதான்டா சாப்பிடுவேன். எனக்கு கறி தான் முக்கியம். செம்ம எடிட்டுமா, தாறுமாறுமா. அதுவும் பாரு, கரெக்டா ஒரே படத்துல இருந்து கரெக்டா வச்சிருக்க பாத்தியா? அங்க நிக்கிற நீ எடிட்டை நான் பாராட்டுறல. நான் அஜித் ஃபேன், விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன். நான் குமார் அவசரப்பட்டிய. டேய் 2026 வரைக்கும் சும்மா இருக்கடா, ஓட்டு விடாதுல, அதுக்கு தான் பயந்துக்கிட்டு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. டேய் ஏன்டா இப்படி செய்றீங்க? இதுக்கு காரணம் கம்பளி விசைதா. ஓ, அந்த கம்பளி விசையா? லோக்கியன் மல்டிவர்ஸ். டேய் ஸ்டார்டிங்ல நான் ஏதோ உண்மையான தலையை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சேன்டா. சொன்னமாரி அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். ஓட்டு வேணும்னா கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்ட்டு வந்து ஏகப்பட்ட விஜய் ஃபேன்ஸை கதறிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஜெய்க்கு சாதாரணடா, ஓட்டு வேணும்டா அப்படின்ட்டு. நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா, நாய் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன். சாம்பார் கேக்குறாங்க பாரு, கொஞ்சம் ஊத்திடுவாமா மாஸ்டர்? பரோட்டா ரெடியோ? அடுத்து ஒரு தோசைல டேஸ்டா புரோட்டா சாப்பிட நல்ல கடை. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. அட கடைசியா வச்ச மாதிரி அது ஈரே எடுக்கு. போட்டானாலே மாறன் போட்டா கடை தானே. அங்க நிக்கிறடி. கொஞ்சம் ஊத்திடுவாமா மாஸ்டர்? பரோட்டா ரெடி, கொஞ்சம் ஊத்திடுவாமா மாஸ்டர்? கடையில
நைஸ் ஒர்க். தேங்க்ஸ்பா. அத பாருங்களேன், மாறன் பரோட்டா கடை எழுதி கரெக்டா போர்டு வச்சிருக்காடுங்க. போர்டு கீழே வந்து கல் இருக்குது. கல்பனாக்கா அண்ணா என்னக்கா பிராண்ட் அடிச்சாரு இப்படி படுத்து கிடக்குறாரு? அண்ணனுக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல தம்பி. இந்த பெட்ல படுத்தா அந்த மனுஷனை எழுப்பவே முடியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்னக்கா ஸ்பெஷல் அப்படி? வா தம்பி காட்டுறேன். தம்பி இதான் ஒரிஜினல் இலவஞ்சி. இதுலதான் பெட் தயாரிக்கிறோம். இதுல படுங்கிறது அண்ணன் ரொம்ப நேரம் தூங்குறாரு. இந்த பெட்டோட சைஸ் 6க்கு 3 3 இன்ச் திக்னஸ்ங்க. வெறும் 3000 தான். ஆனா பாவீங்களா, நீங்க பண்ண விளம்பரத்துக்கும் இந்த இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நீ பெட்டு வைக்கிறியா இல்ல தூக்க மரத்தை கலந்து வைக்கிறியா? தலைவரமா கஞ்சி வச்சு பத்தா மாதிரி இப்படி படுத்து தூக்கிட்டு இருக்கா. இது வெறும் 5000 தான் ஒரு தலகாணி. பாத்தீங்களா பச்சை கலர் இருக்கு, பாத்தீங்களா? பச்சை கலர் இருந்துச்சுன்னா அந்த இதுல படுத்தீங்கன்னா அப்படியே போத ஏறி கவனம் படுத்து தூங்கிருங்க போல. ஓ கஞ்சா கஞ்சா. ஓகே, கீழே கமெண்ட் பாக்ஸ் பார்ப்போம். நீ பேசாம அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டரா போயிடலாம். நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. விளம்பரமா இருந்தாலும் நியாயம் வேடாமாடா. கரெக்டு தான். நிம்மதியா தூங்க திம்பில். இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்பில். ஏமா அவருதான் கண்டென்ட்டுக்காக எதையாவது பண்றாரு. நீங்களும் ஏன் அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு அறிவை பயன்படுத்தும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பெட்டு இது நல்ல பெட்டுங்க பாருங்கன்னா ஓகே. அதுல படுத்தா தூக்கமே எந்திரிக்கவே மாட்டீங்க, அப்படியே தூங்கிறீங்கன்ட்டு இப்படியே விட்டு வச்சிருக்கீங்க. அந்த மனுஷன் பாவம் இருக்கானா செத்துறானா தெரியலையே. இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. போலா இருந்தாலும் ஒரு நாய விட போடவா. 4 தலகாணி பெட் கவர் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த ஒரிஜினல் இலவமச்சி மத்த வேணுங்க. உங்களுக்கு காணப்படி வாங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Thank you so much. பாபி அக்கா பாய் சொல்லுங்க. அண்ணா பாய் சொல்லுங்க. இவர் தெரியுமே, இவர் பேர் தான் பாயாசம் ஆஃபீஸில் தானே. ரோஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கண்ணன் போடுவாங்க, அதில் வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. பட் தலைவன் மட்டும் தான் ப்ரமோஷன் பண்ணுறதே கரெக்டாக பண்ணுவார். அதில் ஒரு கட்டு தான் இந்த கட்டு ரைட்டா. அடுத்து அன்னத்த பாச்சையே அப்பாத்தே கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்தே கேக்கே தூ நித்ரா அண்ணா பாத்தையே அப்பாத்தி கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கே கூ அப்பாத்தி தோ. என்னங்க நீங்க வந்துட்டீங்க? அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. தமிழா வேற ஏதாவது லாங்குவேஜா? பார்க்க தமிழ் மாதிரியா இருக்குது. அதை விடுங்க பாஸ், அக்காவை பாருங்க சும்மா தக்காளி மாதிரி இருக்காங்க. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. ஓகே, அடுத்து அண்ணா அக்காக்கு மீச வரீங்க ப்ளீஸ். இத வந்துட்டான்ல. வேண்டாம் என்னை எப்ப இப்படி மாட்டி விட்டீங்க? அட கன்றாவியே. கண்டிப்பா பண்ணிடுவோம். அன்னைக்கு லிப்டிக் பண்ணும்போது என்னை வச்சு செஞ்சல, இன்னைக்கு கண்டிப்பா அவளுக்கு மீசையை வரைஞ்சு விடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நினைச்சா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நினைச்சேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அண்ணா அக்காவோட பெவிக்விக் போட்டு ஒட்டுலாம். டேய் என்னடா இது? என்ன எழவி அது? அக்கா வாயில உங்க என்னையாது சாப்பிடுங்க சார். டேய் அஃபென்சிவா கமெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, மீம் போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அக்கா அண்ணனுக்கு கோழி குழம்பு வச்சு கொடுக்கலாம். கேக்க கொடுற ஆசமா இருக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? திருநாத்துல நட ஆக்சுவலி இது படம் டீசர் வரும்போது இது ஒரு இதுவா வந்துச்சு. அங்க பிடி பிடிச்சிட்டு இருக்காருல்ல, அவருக்கு ஒரு ஏகே தான். ஏகேலாம் வேற யாராவது ஒருத்தர் பார்க்க ஏகே மாதிரி இருந்தாரு போல. அவரும் ஏகே தான். டபுள் ஆக்ஷன் 2 மாதிரி கதை. ஒரு ஹீரோ வில்லன்ட்டு ஆளா கதை எழுதிட்டு இருந்தாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு. நீ பார்த்த அதை பார்த்தா மீன் போட்டுருக்காங்க போல. ஒரு பரமசிவன் அஜித் தான் எதிராக ஸ்டார்டிங் போகுது. அதை பார்க்கும்போது எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அடுத்து நீ கறி சாப்பிடுவியா? கோழிக்கறி, பரோட்டா. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. யார் தானே மாறன் பரோட்டா? எங்க பார்த்தாலும் மாறன் பரோட்டா கடை போட்டா மீன் போயிட்டு இருக்கீங்க. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா. 100 வாட்டி கத்துன கொன்னுடுவேன். மாறன் பரோட்டா கடை, கோயில் வாசல், கழுகுமலை. கரெக்டா இருந்தா புரோட்டா வரட்டா. எங்க பார்த்தா இதே மீமாவே கிடக்குது. காமெடியா தான் இருக்குது. நெக்கு சிரிப்பே வரல. ஏய் வேற மாதிரி இது பிடைக்கிறா தலை அங்க இருக்கு நிமித்தவன. நிக்கி என்னெல்லாம் பண்ண போறானோ. இதான் வந்து பாய்ஸ்ன்றது. பாய்ஸ் வித் டாக்ஸ். மாசா கெத்தா ஒரு கேர்ள்ஸ் வித் டாக்ஸ் இருக்கு தெரியுமா? அது பாய்ஸ் வித் டாக்ஸ். Few moments later.
ஐயோ ஒன்றும் இல்லை, இவன் பாசமாக ஆடும் பொழுது தமிழ் பையன் வந்து கடிச்சு விளையாடிருக்கான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நீங்க தூக்கி விளையாடுனீங்க இல்ல, நான் அவளை கடிச்சு விளையாடுறேன் அப்படி விளையாடிருக்கான் போல. அதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காடுங்க. இவங்க அன்பளை பொறுத்தாங்கல்ல வைப் பண்ணி, இந்த நாய் இவங்களை கடிச்சு வைப் பண்ணிருக்கு. தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன். மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஓ இதான் ஒரிஜினலா? சில்லி புரோட்டா, கொத்து புரோட்டா, கோதுமை புரோட்டா, பீச் புரோட்டா. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். மாறன் புரோட்டா கடை. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? ஓ இதான் ஒரிஜினல் போலகுது. இதை வச்சுட்டு தான் எனக்கு வந்து மீன் சுத்திட்டு இருந்திருக்காடு போலகுது. அதேதான் அதேதான். ஓகே அடுத்து யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? இப்போ டோர் ஓபன். தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்ல. உடனேயோட ஒரு தட்டு தட்டி எல்லாம் ரொம்ப பாயுதா. இது ஒரு சீரியல் எடுத்து மூவி வச்சுக்கடா. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி சோசியல் மீடியா டிக்டாக்ல, இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் டிக்டாக்கா போயிட்டு இருந்தாங்கடா. அதை எடுத்தது மூவிஸ்ல வச்சிருக்கீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏடா காப்பி எடுத்து நியாயம் வேணாமடா, இப்படியே காப்பி அடிக்கிறது. இதுல வேற காசு கொடுத்து மீன் பேஜ்ல வேற பிடிச்சிருக்காடுங்க. இதை பார்த்தது பேய் மீன்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கூச்சமே இல்ல. வணக்கம்லாம் மாப்பிள, தேனியில இருந்து. போல இப்படிதான் வேறையே வந்துட்டு போறோம். இங்க விழுந்தவன் டைரக்டா வேற கேமுக்கே போயிட்டான். ஐயோ அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? மேரியா தெரியுமா? சின்ன வயசுல நடந்த மேரி வேற லெவல்ல இருக்கும். அப்ப இந்த கிராபிக்ஸ் 4K DLSS ஆன்டிலைசிங் இந்த மாதிரி இன்னொரு விஷயமே இருக்காது. ஏன் லைஃப்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம் மேரி கேம் ஆடும்போதெல்லாம் இந்த மாதிரி வீட்டு வாடகை கட்டணும், சாப்பாடு செலவு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், வண்டிக்கு பெட்ரோல், ரீசார்ஜ், இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்கூல்ல இருந்து வந்தோமா, அழகா வந்து கேம் ஆடணுமா, மேரியா விளையாடணுமா, கடைசியில் பைப் பிடிச்சோமா, கடைசியா டிராகனை கில் பண்ணணுமா, கேம் ஜெயிச்சோமா அப்படின்னு ஜாலியா இருக்கும். இது முடிஞ்சா என்ன, அடுத்து வேற கேம் வாங்கணுமா, சிப் இருக்கும், உடஞ்சு போன சிப்பு, சிப் எடுத்து சொருவணுமா, ஒர்க் ஆகலையா, லப்பரப்ப தேய்ச்சி சொறி விளையாடணுமா அப்படின்னு இருக்கும் லைஃப். அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் ஒரு வாழ்க்கைங்க, அது ஒரு ஜாலிங்க, அதெல்லாம் திருப்பி கிடைக்காது. ஓகே, நான் வந்து மீன் முட்டை வேற பேசிட்டு இருக்கேன். அடுத்த மீன் போலாம். அவன் சௌரியம் சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரியம் பேசுவோம், நாங்க படிச்சு கொடுப்போமா. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து மீம் ரியாக்ஷன் பார்த்துருப்போம். அதே மாறன் புரோட்டா கடை, அப்புறம் டாக் மீம் பயங்கர ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மீம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி நல்லா ஃபன்னான ஜாலியான மீம்ஸ் வந்து எடுத்துட்டு வரேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் சேனல் இருக்கு, இந்த மாதிரி மீம் ரியாக்ஷன் வந்து ஷார்ட்ஸாக போடும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நான் அடுத்த வாரம் உடனே வந்துடுறேன். யாரா மாட்டு விட்டுட்டு இருக்குது கோபால் சைலண்டா. நான் வந்து இதே மாதிரி அடுத்த வாரம் உடனே ஓடி வந்துடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.